வந்திருக்கோம் பார்த்துக்கு. இங்கே பூச்செடிலாம் இருக்குது. அது பூச்செடி இருங்க. ஃப்ளவர்ஸ் கார்டன் நம்ம தான் வீட்டிலலாம் பூவெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. அது காரணத்தினால இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் பிளேஸ். அங்கே நாய்க்குட்டி காமிச்சிருக்கு. தங்கக்குட்டிங்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. மாட்டாட்டு தட்டுக்கு இதெல்லாம் வீட்டில் வளர்த்தோம்னா வீடை விற்றுட்டு போயிடும். வீட்டு உள்ளே விட மாட்டாங்க, வீடை விற்றுட்டு போயிடும். சரி வாங்க, அடுத்து வாங்க. இங்கே வாங்க, கோழி. எங்கள் ஊரில் கோழினா வீட்டிலே இருக்கும். அடுத்து நல்ல கோழி எப்படி இருக்கும்? கோழி காமிட்டாங்க. க்ளோஸ்அப்பில் போய் காமிடா கோழியை. அது வந்து கடிக்காது ஒன்று. அப்படியே வாங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வாங்க. க்ளோஸ்அப்பில் காமிங்க கோழியை. எப்படி காமிக்கணுன்றது சொல்கிறேன் பாருடா. வச்சிருக்கில்ல குதிரை, கொட்டி குதிரை. ஆனால் டச் கிச்சு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். நான் லைவ் ஓவரில் தான் போனேன், அதனால் நான் டச் பண்ண இருக்கப்படல. குதிரையை மட்டும் பாருங்க. அப்படியே குதிரை க்ளோஸில் காமிக்க. அப்படியே அந்த பக்கம் காமிங்க. குதிரை 2 குதிரை காமிங்க. இந்த அழகாக சாப்பிடுது வேலையா என்ன பண்ணுறது? அதுக்கு பசி சாப்பிடுது. பசி சாப்பிடுது. அடுத்தது வாங்க, கமான். வா 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 வா. அதை பாதிங்களா சுற்றி ரேசிங் கார் மாதிரி சாப்பிடுது. அந்த பொம்மை காமி. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி வெஹிக்கிள்ஸுங்க நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓடி பார்த்து வந்துடுவோம். சார் நல்லா இருக்குது. உட்காந்து இயற்கையாக தியானம் பண்ணுறது சூப்பராக இருக்குது. வா ஃபஸ்ட்டு தியானம் பண்ணும். ஏன்னா லைஃப் ஒரு மாதிரியாக போடும். ஸோ இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே எனக்கு தியானம் தாங்க ஞாபகம் வருது. அங்கே புத்தர் வேறு பார்த்துட்டோன்னா சும்மா இருப்போனா? தியானம் பண்ணுறதுனால மனசில் இருக்க கவலைகள், தீய எண்ணங்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கடவுளாகவும் இருக்கலாம், பிடிச்ச நபராகவும் இருக்கலாம், பிடிச்ச பேஸாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து ஆள் மனசில் சிந்திக்கிறது தான் தியானம். அது சிந்திக்க என்ன ஆகுனா அதுலேயே நீங்கள் முழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீத் இன் ப்ரீத் விட்டு ரொம்ப இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் எப்பயுமே ரெகுலராக என்ன ஆரோக்கியத்துக்கு காரணமானது இதுதான். இதனால என்ன ஆகும்னா நம்ம உள்ளே இருக்க அந்த கெட்ட காற்று இருக்குது பார்த்தீங்களா, வாயு, அதெல்லாம் வெளியேறிடும். ஸோ இந்த இயற்கையான சந்திரங்களில் நீங்கள் வந்து அந்தோட காற்றை நீங்கள் எடுக்கும்போது ஆக்சிஜன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் தியானம், மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் தன்னையை யாருன்னு புரிஞ்சுக்கிற நிலைமையும் மற்றவங்களை யாரும் தெரிஞ்சுக்கிற நிலைமையும் தியானம் தான். ஸோ அதனால் அதில் நல்ல ஒரு வைபான ஒரு வைப்ரேஷன். டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடலாம் நல்ல மனசில் இருக்காங்களா, என்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன எண்ண ஓட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். உலகத்தில் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆன்மீகமும் முக்கியம், ஒதுக்கக்கூடாது.
கட்டி கடைசியாக ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏன்னா சொல்லித்தரக்காக தான் நான் இது முயற்சி பண்ணியிருக்கேன். கேமரா கட் பண்ணிருக்கேன். பேசிக்கான ஸ்டெப் தான் இதுக்கு நான் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே சரிவா, ரொம்ப டான்ஸ் ஆகும். அந்த பறவைகள் மாதிரி நல்ல எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனையும் பரவி வரணும் தான் ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக? ஓகே, அடுத்து வாங்க கேப்சர் பண்ணுங்க வாங்க. கரெக்டாக வரானா கோர்ஸுக்கு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துருப்பான் போல. அவ்வளோதானா? பட் ஃபீடிங் அது சரி இது பற்றி தானா நன்றி இருக்கு அப்படியா? தேங்க்ஸ். என்னன்னா ஃப்ரெஷ் ஃபீடிங் சொன்னாங்க. மிச்சர் பார்க்கறதுக்காக வந்துடுவோம். ஃபீட் பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுறது எங்கடா வச்சுருக்காங்க? அங்கே போகணும். அவங்க தராங்க. சாப்பிட்டு டக்குன்னு எடுத்துக்கல. இவா எடு நெத்து இல்லைங்க. போட்டா இதான் ஒருத்தன் இதேண்டா இருக்கும். இது அது சாப்பிட்டு நகத்தை சாப்பிடுவோம். நகை ஃப்ரீயாக நெயில் கட்டுரு. ஓகே, நீங்கள் செயினை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு பார்த்துங்க சார். இங்கே பார்த்தியா தலைவனா? தலைவன் எடு அப்படியே. தலைவன் பறவையோட வாழ்கிறாப்புல. இது சாப்பிடாது. டேய் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருச்சுடாது. ஐயோ ஏன்னா தக்க பறவையாம்மா அதுவா? கையில் ஒன்றும் இல்லைன்ட்ட எல்லாம் அப்படி அவனா பார்க்கணும். எடுத்துட்டு தான் வரேன். பறந்துட்டான்.
பொண்ணு பண்ண போகிறாங்க, இவன் மட்டும் இருக்கான் பார்த்து அப்படியே. நான் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். உள்ள போகிறோம் வரியாண்ணா. இங்கே விட்டு வந்துடுங்க. இங்கே விட்டு போகணுமா? வேணாம் பாவம். அவனை உட்கார வைக்கிறேன். சரி வேணாம் சொல்லுங்க. சரி வாங்கிட்டாங்க. எப்படியே வேணா போகலாண்ணா. இந்தாண்ணா வேணாண்ணா. அது வாங்கி பட்டனு போட்டுருங்க. ஓகே. தலைவன் ஆக்சுவலாக கழுத்தை போட்டு நோண்டிட்டு இருக்கான். தலைவன் சாப்பிட்றான். யார் வாணிலாம் போடாத டீசெண்டாக சாப்பிட்றான். அதெல்லாம் சும்மா இருக்கு. அழகாக சாப்பிட்றான். ஊற்றி விட்றேன். வயிற்று ஃபோட்டோ சாப்பிடு. நீ அவசரப்படுற. ஓகேவா? கரெக்டாக இருக்கிறியா? நான் ஒன்றும் தெரியலன்னா தெரியல. என்ன இருக்கு ரெண்டு பக்கம் வச்சு பாருங்க. அப்படியே ஒரு இந்த செட்டப்பில் ஃபாரஸ்ட் வாட்டர் ஃபால் செட்டப் இருக்கும். நல்லா இருக்குல்ல இது? பார்த்துக்கு ஃபீட் பண்ண போகிறேன். கையில் கொடுங்க. அப்படி கொடுங்க. கையில் தான் கொடுங்க. பொறுமையாக சாப்பிடு. பயப்பட நல்லா பசியாக இருக்காம வெளுக்கிறாயா? இருறா உனக்கு கிடையாது. நல்லா அங்கே பார்க்க அங்கே போறியா நீ? இந்த சாப்பிட்டு ஓகே டன். பார்க்கலாம். அடுத்த ஆட்டுக்குட்டி பார்க்கலாம். என்ன படம் தெரியாது? ஆத்தா வையம் மயில். அந்த படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லைங்க. நம்ம ரஜினி கமல் ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பாருங்க. வாடா மருந்து வாடா. மலத்தூர் ஃபோன் வேறு அழியுது. மலத்தூர் தான் செய்யவா? அடுத்து கேப்சர் பண்ணிட்டு போகும் சீக்கிரம். மழை வேற வருது. அங்கே பாரு. எப்படி இருக்காங்க எவ்வளோ உயரமாக இருக்காங்க கேட்டியா? பார்த்தாங்க மக்களே. கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு வந்தால் மறந்துடாமல் விசிட் பண்ணுங்கள். இது ஒர்த்து இல்லையோ இது ஒர்த்து. ஆமாம். அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. அப்படியே யூட்டன் போட்டு இந்த பக்கம் திரும்பி. ஆனால் பசி குளவரி இருப்ப போல இருக்கு. ஓகே. நீ சாப்பிட்டுட்ட. உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ சாப்பிடு. இதான் ஆசைப்படுற. ரொம்ப சாப்பிடாதா? ஆல்ரெடி ப்ரோட்டீன் எக்கச்சக்கமாக ஓடிட்டு போனது. ஓகே ஆமாம் போகலாம். முயலுக்கு தானா? அப்புறம் கொடுங்க. அதுக்கு விஜி கம்மியாக தான் கொடுப்போம். ரொம்ப சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப வரும். பாருங்க. தங்கம் புடுங்கி சாப்பிடுது. ஏறு டேய் முயல் குட்டி நீ சாப்பிடு. நீ இப்போ தான் பிறந்து வந்திருக்க போல இருக்க. சாப்பிடாய். அதுகிட்ட பிடிக்கிறேன். சரி வா.